சுப முகூர்த்த பட்டுகளின் சங்கமம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நோய்களுக்கு அறுவை சிகிச்சையின்றி நிரந்தர தீர்வு. எத்னிக் ஹெல்த் கேர், தி ட்ரெஷர் ஆஃப் சித்தா. நம்ம ஹீரோயின்ஸ் பார்த்தா மேக்ஸிமம் இஃப் வி ஆர் வெரி லக்கி 15 இயர்ஸ் 10-15 இயர்ஸ் தான் நம்ம கெரியர் இருக்கும். ஆஃப்டர் தட் nepotism or the star kids இருந்தா ஈஸியா வரும். that is also there but not for everybody. நிறைய பேர் என்னோட ஹைட்னால ரிஜெக்ட் பண்ணாங்க. I am 5'8". The only song which I heard and ரொம்ப ஃபேமஸ் பாட்டு அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச பாட்டு வந்து நான் தேடும் செவந்தி பூது. ஒரு நாள் பார்த்து I really love Dhanush sir. I love Vijay Sethupathi sir and Dalapati Vijay sir. இந்த மூணு பேர் I love them. I love their work. I would love to be a part of their movie. Mani Ratnam sir, I love him. He's such a dreamy director, so I would love to work with him sometime. Yeah, ரொம்ப நான் enjoy பண்ண படம் Super Deluxe. The beginning of the film, like right before we started the movie shoot, அப்பாக்கு heart attack வந்தது. So எங்க அம்மா மடியில உட்காந்துட்டு I was watching the film. ஸோ லாஸ்ட்ல அம்மா அப்பாவை ஷூட் பண்ண பிறகு சடனா அம்மாவை சல்ல அப்படின்னு ஒரு அடிச்சேன். அடிச்சுட்டு எதுக்கு அப்பாவை ஷூட் பண்ண. ஆஃப்டர் த ஷூட் பை எண்ட் ஆஃப் த ஸ்கெட்யூல் லைக் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. பிஃபோர் ரிலீஸ் we started the promotions and everything. We released the teaser. It got very good name. அதெல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. அப்பா my grandmother, my dad's mother, she passed away. ஸ்டார் கிட்ட இருக்கிறதோட ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். Only advantage is being a star kid. இப்போ சுஷாந்த் சிங் ராஜ்புத்'s demise is something that is very heartbreaking, and I'm a Sushant Singh Rajput fan. So they're all trolling Alia Bhatt like anything. I feel she's a wonderful actor. பிஹைண்ட் உட்ஸ் பர்சன்ஸ் வித் தாரால இன்னைக்கு என் கூட சிவானி ராஜசேகர் இருக்காங்க. ஹாய் சிவானி. ஹலோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட பேக்ரவுண்ட் பற்றி வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ ஆக்ட்ரஸ் ஜீவிதா அண்ட் ஆக்டர் பார், சோஷியல் ஒர்க்கர் பார், டாக்டர் பார் அப்படி சொல்லி அப்பாவுக்கு வந்து நிறைய போட்டே போகலான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ராஜசேகர் அண்ட் ஜீவிதா அவங்களுடைய மகள். அண்ட் நீங்கள் வந்து தமிழ் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும் போது வந்து நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நீங்கள் வந்து ஹைதராபாத்தில் தானே இருந்தீங்க? ஆமாம், நான் பிறந்தது சென்னையில், பட் தென் கம்ப்ளீட்லி brought up in Hyderabad. டு பிகின் வித் உங்கள் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போலீஸ் ஆஃபீஸர், ஆக்டர், அப்புறம் வந்து டாக்டர் சொல்லிட்டு எல்லா ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ரைமரி ஃபீல்ட்லேருந்தும் வந்து ஆளுங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஓகே நம்ம ஆக்டிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருந்தது அண்ட் எப்படி சூஸ் பண்ணீங்க? இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து we get influenced or we get inspired from our parents இல்லை. ஸோ வீட்டில் அம்மா அப்பா 2 பேர் being in film industry and watching them make movies. அப்பா வந்து ஆக்ட் பண்ணுறது, அம்மா ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு டிரெக்ட் பண்ணுறது. ஸோ இது பார்த்து நாங்கள் இந்த ஃபீல்டில் தான் we are brought up. ஸோ that எங்களுக்கே தெரியாமல் we are influenced and we are inspired by it. So that has been our childhood dream, and to become a heroine like mummy or appa madri movie act pandrathu adella, it has been a dream always. So yeah, that's the reason, that's the main reason, watching our parents, and our parents are our biggest inspiration. So yeah, just following their footsteps. அண்ட் சின்ன வயசுலேருந்தே அதை நீங்கள் வந்து அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் அப்படியே லைட்டாக சொல்லிகிட்டே இருப்பீங்களா, இல்லை வந்து சடனாக வந்து அவங்க கிட்ட சொன்னீங்களா? சின்ன வயசுல பார்த்து அவங்களுக்கே புரிஞ்சிடுச்சு. Like these people, my daughters, they're enjoying it, they're loving this. So it has never been a surprise for them. They were always encouraging too. But எப்பவுமே அப்பா வந்து he tells us one thing: your academics are very important, because movie field especially, and that too for women, it's very short lived. நம்ம ஹீரோயின்ஸ் பார்த்தா மேக்ஸிமம் if we are very lucky 15 years 10-15 years தான் நம்ம கெரியர் இருக்கும். After that, or if we are not lucky to get a successful career in this, then we need to have a backup career to not lose the interest of life.
இப்ப இதுவே நம்ம லைஃபா நீங்க if you guys are not successful tomorrow, it might be because of bad luck or because of any reason. So appa you guys should not lose your heart. So for that reason you should be strong with your academics too அப்படினு அவர் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு. For that reason me and my sister, both of us chose medicine too. So I'm also an MBBS student now. I am studying medicine too right now, and my sister, she's going to get into medical college mostly next year. ஓ ஓகே. அப்போ இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கீங்களா? நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இன்னும்? ஆமா ஆமா, இன்னும் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா உங்களை பார்த்துட்டே தான் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச கூட நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரெடியானோடனே ஜஸ்ட் கோயிங் அண்ட் அப்பா அம்மா நான் வந்து வாண்டட் டு ட்ரை ஆக்டிங், நம்ம வந்து அதுக்கான இது பண்ணணும் அப்படின்னு சொல்லமோ வந்து என்ன இம்மீடியட்டாக அவங்க ரியாக்ட் பண்ணாங்க? Being a heroine or being a girl, it's a very short career, so I didn't want to lose my youth by completely dedicating it for my studies. So I wanted to do both. So I told them I got into medicine, so I'll keep doing this. At the same time, if I get a good opportunity, I'll do movies too. நான் சொன்ன உடனே even they were also ready to help us in every way possible. But they never அவங்க எப்பவுமே இன்வால்வ் ஆனதில்லை. They always leave it, like even if they want us to meet someone, they give us the number. We only call them, or we take their appointment, we go meet the director or the producers. Me and my sister alone, they never come. So they never let us carry their baggage or carry their name. So it was never them influencing our work. It has always been our struggle with their support, for sure. They're always there to support us, but they As a never parent, of course, as a parent, support. always. Exactly. They support us in every way, like to get a number or to go drop us there or to pick us up. All these things are very support, and the support we need, no. So that support they have always given us. But நிறைய பேருக்கு they have this opinion that ஐ வாஸ் அபவுட் டு ஆஸ்க் ஆக்சுவலி, ஒரு ஸ்டார் கிட்டா இருக்கமோ வந்துட்டு அப்படியே ஜாலியாக நிறைய இருக்கும், நம்ம ஒன்று பிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக் இருக்கு. பட் நீங்கள் வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம் நிறைய ஆடிஷன்ஸ்லாம் போயிருக்கீங்க, நிறைய அதோட ரிஜெக்ஷன்ஸ் கூட நிறைய நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து இருக்கு இல்லையா? ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டேன். So that's the reason. I mean, nepotism or the star kids irunda easy varum. That is also there, but not for everybody, and not in majority for sure. Few people, yes, with their background, they do get movies or they do get projects easily. But that doesn't mean every star kid is having a cakewalk. That's not all true. Like I can talk about our own. I mean, I can only talk about my own experience. I cannot talk about someone else's life or experience in there. So talking about my experience, my sister's experience, it never came easy to us. My sister got lucky. My sister got really lucky, and she got, I mean, her movie debuted last year. But that was also not easier. Like we had to go. Everybody has to go this process or this process of auditioning, all that selection, or we all have to go through that. And end of the day, only if you're talented, people will accept you. No matter what background you have, what money you have, or what you can do, end of the day you should be talented. Talent irundada people will accept you, and only then you will be successful. நாங்க ஃபர்ஸ்ட் let's start from zero அப்படின்னு தானே we started going for auditions. We started நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க because of நிறைய பேர் என்னோட ஹைட்னால ரிஜெக்ட் பண்ணாங்க. I am 5'8" and my sister is still 5'8". So yeah, I faced rejections, and finally my movie started Telugula, 2 states remake. So that movie I was supposed to do in Telugu. We started the shoot also, but then for different reasons, and that movie got shelved. So that stopped. So that was a backlash for me. And then one more movie I started in Tamil also with Vishnu Vishal sir. அவரோட ஒரு மூவி ஸ்டார்ட் பண்ணேன் 2 years back. So but then after on the movie we almost completed 30-40%. After that his movie Rakshasan released, and then he was doing this movie which I did with Vishnu Vishal sir was his own production.
ஸோ அதனால சார் அவர் வந்து வேற ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கு டேட்ஸ் கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த மூவி டேட்ஸ் அப்போ கிளாஷ் ஆச்சு. ஸோ இன் தட் மூவி ஹி ஹேட் அ பேக் இன்ஜுரி. So because of that, all his dates, everything, வேற movies கொடுத்த dates அதெல்லாம் கூட clash ஆயிடுச்சு. So because our movie being his own production, he pushed it. So now it's indefinitely postponed. I don't know when that's going to happen. So that I started in Tamil, but that also stopped, temporarily stop ஆயிடுச்சு. So that has been a disappointment for me then. But then, okay, I was just being positive. Again, luck matters a lot. In this field, luck matters the most, in fact, I feel. இப்போ நிறைய நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ட்ரீமாக இருக்குது, அதை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு சில அப்ஸ்ட்ரக்கிள் வரும்போதே வந்து ஒன்று ஈஸியாக கிவ் அப் பண்ணிடுறாங்க. இல்லை அந்த அப்ஸ்ட்ரக்கிள் நினச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ட்ரை பண்ணுறதுக்கான அந்த மொமெண்டம் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலி நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய அப்ஸ்ட்ரக்கிள் உங்களுக்கும் இருந்திருக்கு. பட் ஒன்றுத்தை கடந்து போகும்போது அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், அந்த ஒரு பாசிட்டிவிட்டி, அந்த ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து எப்படி நீங்கள் பில்ட் பண்ணிக்கிட்டீங்க? Very good question. I'm glad you asked this. It's pretty natural. நம்ம ட்ரை பண்ணி அது கரெக்டாக if we don't get results, never stop trying. Always keep trying and always give your best. Hard work will never go in vain. That's something we should always believe. And if we believe in that and if we keep working hard, for sure, konjam late aanalum paravailla, but then we'll get the best results. So that if we remember and if we believe in that, I'm sure we'll get back all our enthusiasm and energy, and we will, we can do everything that we want to do. ஸோ சைல்ட்ஹுட்டில் வந்து நீங்கள் சொன்னீங்க அம்மா அப்பாவோட ஷூட்டிங்லாம் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது மெமரிஸ் இருக்கா, இந்த ஒரு ஷூட்டிங் போயிட்டு நாங்கள் வந்து பயங்கரமாக ஃபன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு? So every movie அப்பா பண்ணது, it has its own memories. So ரீசெண்டாக வந்து நாங்கள் கருட வேகா அப்படின்னு அப்பாது ஒரு மூவி 2017 ரிலீஸ் ஆச்சு. ஸோ தட் வாஸ் அவர் ஓன் ப்ரொடக்ஷன் and it was a super hit. Hopefully தமிழில் கூட நாங்கள் அது ரீமேக் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ hopefully that happens soon. once இந்த கொரோனா crisis இதெல்லாம் கொஞ்சம் பெட்டர் ஆன பிறகு we wanna get on that. So yeah, that movie being our own production, and also it is very close to our hearts because there were many tragedies during that shoot and during the release of the film, but that movie kind of saved us from that emotional stress. And during the movie, the beginning of the film, like right before we started the movie shoot, appaku heart attack vandadu. Like 10 days before the shoot, 10 days la movie we're going to start shooting அப்படின்னு அப்பா வந்து நிறைய he was exercising and over exercise பண்ணிட்டு இருந்தாரு. And before அந்த மூவிக்கு பிஃபோர் கருடவேகா முன்னாடி பண்ண மூவில he played a smoker. So அந்த மூவிக்கு he used to smoke a lot. So it's because of that he had a heart attack right before Garudavega shoot. So that was very traumatic experience. He had it for 10 days and he didn't know it. He was getting severe pain, chest pain, and he was coughing. Luckily he has this chronic bronchitis. So because of that he gets this phlegm and cough. So that cough saved him. And the 10 days, because he was coughing, and the heart complete and the blood clot full agla. So 99% block irundhathu. That 1% blood flow was keeping him alive those 10 days. And then finally 10th day he also had other symptoms like vomitings ella vandichu. So enna idu onne puriyala. Then he went to the hospital. Appa one more doctor, he is also an artist, his name is Bharat Reddy. Our character artist, nariya padam pannirukkaru, Tamil kuda pannirukkaru. So அவர் இருந்தாரு ஹாஸ்பிட்டல்ல. So he immediately daddy paathu he attended the case, and then he was the one who saw a change in the ECG. It's on the lateral side of the heart. So the ECG la avula clear ah theriyadu. So only experts can find that. So him immediately he saw that and immediate angio pannu appdin sonnaru. Then we went for angio.
then there it was heart attack அப்படின்னு தெரிஞ்சது. So it was a very traumatic experience, and he was very lucky. So அவருக்கு second life மாதிரி. So after that, we started the shooting. He was, him being a doctor, he didn't take more than 3-4 days to completely recover. Immediately he was like, I'm ready, let's go for shoot. And then we started shooting for Garuda Vega. After the shoot, by end of the schedule, like post production எல்லாம் முடிஞ்சிச்சு, before release we started the promotions and everything. We released the teaser, it got very good name, அதெல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. அப்ப my grandmother, my dad's mother, she passed away in our house. She came to visit us in Hyderabad, and when she came with us, she was sick. So daddy being a doctor, he was treating her and she was feeling better. Right before she passed away, one day before, we went to the hospital to get her complete blood check, everything checked. The next day results were no. That next day itself, she suddenly collapsed in our hands. That was a very traumatic experience again. So daddy is very ரொம்ப attached. My my நானம்மாக்கு. So it was very hard for him to get over that. So one side movie release was happening, and on the other side, and the grandmother, cremation, etc. All these things. It was very, very traumatic. அதுக்கப்புறம் right before, one day before the release, my uncle passed away, my mother's brother. So he was also the executive producer for the film. So right before one day he passed away, so we didn't even have the time to mourn. நாங்க release plan பண்ணணுமா இங்க, we didn't have a time for ourselves, but we had to release. It being our own production, we அதை stop பண்ணிட்டா we would get into a bigger soup. So on the release we couldn't stop. It was very difficult for us to to handle that whole situation. Yeah. But luckily the movie did very well. That kind of some light கொடுத்தது எங்களோட லைஃப்ல. அப்போ it being our life and death project மாதிரி. Daddy didn't have a success before that for almost 6-7 years. So this movie was our everything. We kept our whole and soul in it. So that doing really well, that movie kind of really means a lot for us in a bittersweet way. So yeah, that's one experience that I can never forget. இது யாரும் இனிமே நாங்களும் மறக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோ பயங்கரமா நீங்க வந்து இது. Yeah, it was very traumatizing, but yeah. ஓகே. ஸோ குயிக்கா வந்து அப்பா அம்மாவுடைய ஒர்க்ல உங்களுடைய ஃபேவரட்ஸ் எது அப்படின்னு சொல்லி பிக் பண்ணணும்னா என்னென்ன சொல்வீங்க? அம்மாவோடது சொல்லுங்க, அப்பாவோடது சொல்லுங்க, தனித்தனி. ஓகே, அம்மா வந்து அம்மா அப்பா மூவிஸ் தான் நான் பார்த்தேன். அவங்க ரெண்டு பேரு பண்ண மூவிஸ்ல எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்ச மூவி வந்து தலம்பராலு அப்படின்னு ஒரு மூவி இருக்கு. நீங்க பாத்துருக்கீங்களா? இதுதாண்டா போலீஸ் இஸ் வெரி ஃபேமஸ். இதுதாண்டா போலீஸ் இஸ் ஆல்சோ மை ஃபேவரட். பட் தென் ஐ சூஸ் தலம்பராலு, ஒன் மோர் ஃபிலிம். அம்மா அப்பா ரெண்டு பேரு சேர்ந்து நடிச்சாங்க. ஸோ அந்த படத்துல டேடி பிளேட் ஆன்டி ஹீரோ. ஸோ ஹீஸ் த வில்லன் இன் இட். ஸோ ஃபைனலி மை மதர் ஷூட்ஸ் ஹிம் இன் த ஃபிலிம். ஸோ நான் சின்ன வயசுல when I was a baby, I was watching that film. I believe this is the story that they told me. I don't remember myself. So எங்க அம்மா மடியில உட்காந்துட்டு I was watching the film. ஸோ லாஸ்ட்ல அம்மா அப்பாவை ஷூட் பண்ண பிறகு சடனா அம்மாவை சல் அப்படின்னு ஒரு அடிச்சேன். அடிச்சுட்டு எதுக்கு அப்பாவை ஷூட் பண்ண அப்படின்னு I started crying, I believe, being a small baby. So this my mother always keeps telling me, you're always your daddy's girl only. So since then itself you've been taking his side. Aprina she keeps making fun of us. So that's my favorite of mom and dad. And then appadu my favorite would be Garuda Vega, the one I was talking now. That's my recent favorite. So before that my favorite was Anna அப்படினு ஒரு படம் பண்ணிருக்காரு. தெலுங்குல தான் ரிலீஸ் ஆச்சு. I don't think it's come in Tamil. So that's a beautiful movie, that film. And there are many films which I love of dad.
Anna, Allari Priyu, Idudanda Police. There are many movies. ஓகே. அம்மாவுடைய சாங்ஸ்லாம் வந்து இப்போ வந்து தமிழ்ல வந்து ரொம்பவே ஃபேமஸ். நீங்க கேட்டிருக்கீங்களா அம்மாவுடைய பாடல்கள்லாம்? The only song which I heard and ரொம்ப ஃபேமஸ் பாட்டு அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச பாட்டு வந்து நான் தேடும் செவந்தி பூவிது. நான் தேடும் செவ்வந்தி பூவிது. கார்த்திக் சாரோட நடிச்ச படம் அது. ஆமா இளையராஜா சார் மியூசிக். ஆமா So ஆமா that song சூப்பர் சாங். வீட்ல கூட அப்பப்ப நாங்க கேட்டுட்டு இருப்போம். அந்த சாங் எனக்கு நல்லா தெரியும். சூப்பர் சூப்பர். ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. அண்ட் இப்போ வந்து குயிக்காக சில கொஷின்ஸ் அப்பா அம்மா பற்றி அப்பா அம்மாவோட படங்கள் பற்றி என்கிட்ட இருக்கு. ஸோ வந்து யோசிக்காம டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேயா? ஓகே, டக்குன்னு சொல்லிடுறேன். ஆமா அப்பா கூட இந்த ஆக்ட்ரஸ் தான் சூப்பரா பேர் பண்ணா நல்லா இருக்கும், இதான் சூப்பரா இருக்கும் அந்த பேர் பார்க்கிறதுக்கு அப்படின்னா அம்மாவை தவிர யாரை சொல்வீங்க? அப்பாவோட சூப்பரா இருக்கு. முன்னாடி வந்து ரம்யா கிருஷ்ணா மேம், அவங்க Okay. நல்ல ஜோடி. அவங்க ரெண்டு பேரு they used to look really, I mean they have a very super hit song கூட, அந்த ரோஸ் ரோஸ் ரோஜப்பா அப்படின்னு. ரோஸ் 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 ரோஜா பூவே ரோஜா பூவே. So yeah, I like that pair a lot. ஒரு ஆக்டர் அண்ட் ஒரு டெக்னீஷியன் கூட தமிழ்ல நீங்க ஒர்க் பண்ணணும், அவங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் கூட அஃப்கோர்ஸ் இருக்கும், பட் இஃப் யூ குட் பிக் அதுல இருந்து அப்படின்னா யார் சொல்வீங்க? I'll pick 3, okay. சரி, ஓகே, 3. I really love Dhanush sir. I love Vijay Sethupathi sir and Dalapati Vijay sir. இங்க 3 பேர் I love them. I love their work. I would love to be a part of their movie. டெக்னீஷியன்ஸ் லைக் இந்த டைரக்டர்ஸ் கூட கண்டிப்பா Power work Since, பண்ணணும். Maniratnam sir, I love him. He's such a dreamy director, so I would love to work with him sometime. Yeah. ஸோ ரீசெண்டா நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண தமிழ் படம்? Recent, I'd say Super Deluxe. சூப்பர் டீலக்ஸ். Super Deluxe was amazing. It was, I felt that's an internationally supreme film. That should be internationally the best film apdin I feel, because what a film that is. I mean, and the performances or and the storylines, it's so dark yet so realistic and yet so entertaining at the same time, thought provoking. ரொம்ப ரொம்ப நான் என்ஜாய் பண்ண படம் சூப்பர் டீலக்ஸ். ஓகே ஸ்டார் கிட்ட இருக்கிறதோட ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்? Only advantage is being a star kid, we get the contacts of the directors or the producers easier. நம்மளுக்கு contacts கிடைச்சிடும். From there it's the same journey. I Okay, feel this is the advantage. And Okay. சின்ன வயசுல இருந்து this privacy is one thing that will really that's something that is taken away from us, from any celebrity family. I feel it should be given. Celebrities are also just like any other human beings, right? So Okay. ஏதாவது ஒரு நியூஸ் வந்தா அவங்க they don't even like yellow media அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, so they don't even try to find out whether it's true or not. They don't cross check with us. எது வந்தாலும் அங்க போட்டுடுவாங்க. And the kind of situations or what we go through after that is really traumatizing in many ways. And adella, for every question or for every rumor, we can't keep answering. We can't keep telling them what is truth and what is not. But that is something that people, media, everybody should be ethical. I'm not saying the whole media is wrong. That yellow media, they should also become ethical, and they should also become more kind and humanly behave பண்ணனும். That's something they should not take away from us, the privacy, and they should also respect us. And there's one more thing I want to tell people. This is for the general audience. They keep thinking that movie industry, film industry is something. It's a vast place where it's all about exploitation, and it's all about lies and
darkness and everything. That's not true. This darkness or this exploitation is there in every field. Let it be journalism, or let it be medicine, or let it be a software field, anywhere exploitation is there. இப்போ இந்த casting couch அப்படின்னு சொல்லுவாங்க, me too movement அப்படின்னு வருவாங்க. All that is true, but it's not only in film industry. Let it be drugs, or let it be the exploitation towards actors or actresses. That's there in every field. You can face exploitation. I can face exploitation. I can face exploitation in my college also. Everywhere that is there. So, but everybody pointing towards one field is not correct. இப்போ Sushant Singh Rajput's demise is something that is very heartbreaking, and I'm a Sushant Singh Rajput fan. I really love his work, and I was very depressed, and I'm still depressed because of his demise. And அவ்வளோ talent அவர் அப்படி போறது, it is very very heart wrenching. But the truth has not come out yet. Murder அப்படின்னு சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க. I'm waiting to know what happened, what exactly happened. But completely back trolling nepotism and saying it's because of nepotism, or trolling all the star kids, that is not fair at all. And saying that star kids shouldn't come into the film industry, that is not fair. நீங்க சின்ன வயசுல இருந்து imagine your father, I don't know what your father is. Imagine your father is a journalist. சின்ன வயசுல இருந்து நீங்க அதே பார்த்துட்டு இருப்பீங்க. You are watching that, and all வீட்டுக்கு வந்த பிறகு கூட அவங்க டிஸ்கஸ் பண்றது அதுதான். நீங்க அந்த ஃபீல்ட்ல தான் you are born and brought up in that. So obviously you will be passionate about it. If your father is a doctor, நீங்க சின்ன வயசுல இருந்து உங்க வீட்ல the main topic will be medicine. எங்க வீட்ல it's movies, it's cinema is our world. And just because our father or mother, we don't choose them, right? We are born to them, and we are lucky that we are born to them, and it's easy for us in many ways. But that doesn't mean that we should be banished, or we should be banished from that. We also should be given opportunity. At the same time, we should not be taking others' opportunity. At the same time, you guys should not completely banish us. So on the balance, people should understand every individual deserves an opportunity for on what they dream, or what they want. They deserve an opportunity to prove themselves, whether it's a star kid or whether it's an outsider. That doesn't matter. If you're not talented, yes, then you tell us. Then you tell you're not talented, you're not worth it. Apna, okay, it makes sense. But they're all trolling Alia Bhatt like anything. I feel she's a wonderful actor. She's a tremendous artist. I don't think she should be trolled like this, or she doesn't deserve this. So I feel that's very unfair. Yes, we are all sad, we are all angry for what happened, for what happened to Sushant. But because of that, blaming someone else, or blaming all the star kids, is not true. It's not correct. So yeah, I wanted to tell this. I've been waiting for a platform to speak about this, so I just wanted to tell this, that has been really recent times. That's something that's been really messing up with my mind, because yeah, we also deserve an opportunity. நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஆக்சுவலி எத்தனை பேர் ஓப்பன் பண்ணி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் யூ வேர் போல்ட் enough டு ஜஸ்ட் டாக் அபவுட் இட். அண்ட் உங்களோட ஒப்பீனியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ இந்த கான்வர்சேஷன் தட் வாஸ் கம்ப்ளீட்லி வெரி ஃபைன் அண்ட் ஃபன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம் ஆஸ் வெல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் செரிஷ் தான் பண்ண போகிறீங்க. அண்ட் இதே ஒரு என்ன சொல்கிறது, இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்தோட யூ ஜஸ்ட் ஃபேஸ் தி என்டையர் வேர்ல்டு. Thank you so much, Tara. I also enjoyed talking with you. நீங்க கூட ரொம்ப நல்ல இன்டர்வியூ பண்ணீங்க. So nice connecting with you. Thank you so much. Hi, எல்லாருக்கும் வணக்கம். My name is Shivani Rajshekhar. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் that we are all going through corona crisis. ஸோ இந்த க்ரூஷியல் மூமெண்ட்ல, இந்த க்ரூஷியல் டைம்ல நம்ம தமிழ்நாடு ஹெல்த் இண்டஸ்ட்ரி சொன்ன மாதிரி அவங்க சொன்ன கைட்லைன்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். வெளியே போனப்ப நீங்க
மாஸ்க் போட்டுக்கங்க. வெளியே சும்மா போகாதீங்க. ஏதாவது இம்பார்ட்டன்ட் வேலை இருந்தால் தான் போங்க. அண்ட் போனப்போ எல்லாருமே மாஸ்க்ஸ் போட்டுங்க. ப்ளீஸ் டோன்ட் forget டு வேர் மாஸ்க்ஸ். அண்ட் கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. முடிஞ்ச ஹேண்ட் சானிடைசர் கூட உங்களோட கேரி பண்ணுங்க. அண்ட் கீப் வாஷிங் யுவர் ஹேண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. ஹேண்ட் சானிடைசரோட சானிடைஸ் பண்ணிட்டு இருங்க. அண்ட் வித்தவுட் வாஷிங் ஆர் சானிடைசிங் யுவர் ஹேண்ட்ஸ் உங்களோட மூஞ்சியை டச் பண்ணாதீங்க. அண்ட் மாஸ்க் இருந்தாலும் இல்லைனாலும் சோஷியல் டிஸ்டன்சிங் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. 6 feet டிஸ்டன்ஸ் மினிமம், 1 person to another person நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஆல்வேஸ் கீப் தீஸ் திங்ஸ் இன் மைண்ட். அண்ட் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் யூஸ் பண்ண க்ளோத்ஸ் வாஷிங்க்கு போட்டுடுங்க. அண்ட் ஆல்சோ டேக் அ ஷவர், போய் குளிச்சுட்டு வாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வித்தவுட் ஃபெயில் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க. டேக் கேர், பி சேஃப் அண்ட் எஸ், டேக் கேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 52 லட்சம் பேர் எங்கள் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுப முகூர்த்த பட்டுகளின் சங்கமம் விவாகா தி சென்னை சில்க்ஸ். நோய்களுக்கு அறுவை சிகிச்சையின்றி நிரந்தர தீர்வு எத்னிக் ஹெல்த் கேர் த ட்ரெஷர் ஆஃப் சித்தா.